வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. அதுக்கடுத்து மனிதனுடைய மூளையை பத்தி பார்க்கிறோம். மனிதனுடைய மூளை சிறுமூளை, பெருமூளை, சரிங்களா? அந்த பெருமூளையில் இருக்கக்கூடிய சில பகுதிகள், சிறுமூளையில் இருக்கக்கூடிய 3 பகுதிகள். இதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி மூளையினுடைய உரையை பத்தி பார்ப்போம். என்னென்ன உரையால மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பார்க்கலாம். மனிதனுடைய மூளை இந்த கான்செப்ட்ல இந்த டாபிக்ல எதை பத்தி பார்க்கறோம்? இப்போ நரம்பு அப்படின்னு சொல்லிட்டாலே அது எங்க போயிட்டு முடியணும்னு நான் சொல்லியிருக்கேன், மூளையில போயிட்டு முடியணும். மூளையும் தண்டுவடத்தையும் நம்ம முழுமையா பார்க்கணும். அப்போ மனிதனுடைய மூளை 3 உரைகளை கொண்டது. மனிதனுடைய இதயம் எப்படி பெரிகார்டியம் அப்படின்ற ஒரு உரையால மூடப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொல்லியிருக்கோம். அதே போலதான் இந்த மூளை பார்க்கும் பொழுது இட்ஸ் கவர்டு பை 3 லேயர்ட் கவர் அப்படின்றாங்க. என்னென்ன கவர்? இவ்வுரைக்கு மெனிஞ்சஸ் அல்லது மூளை உரைகள் அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் கால்ட் மெனிஞ்சஸ். என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பிரைனுடைய என்னென்ன கவர்ஸ் இருக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் 3 உரைகள் இருக்குன்னு சொன்ன இல்லைங்களா? 2வது உரை என்ன? முதல் உரை வெளிப்புறம். இந்த வெளிப்புறத்திலிருந்து போறோம். வெளிப்புறம் உள்ள, அதுக்கு உள்ளன்ற போல, சரிங்களா? அப்போ இந்த வெளிப்புறத்தில் இருக்கிற உரை டியூரோமேட்டர் அப்படின்னு சொல்லலாம், இங்கிலீஷ் மீடியம் ஆல்சோ. டியூரோமேட்டர் உரை. அதுக்கடுத்து நடுப்புறத்தில் இருக்கக்கூடியது, மிடில் இருக்கக்கூடியது அரக்னாய்டு கவர் உரை. உட்புறத்துல பயோமேட்டர், இங்கிலீஷ் மீடியம் ஆல்சோ சேம், பயோமேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயோமேட்டர் லேயர். இந்த 3 விதங்களும் வடிவத்தினுடைய அமைப்பிலும் செயல்படுத்தினுடைய அமைப்பிலும் சின்ன சின்ன அந்த பாயிண்ட்ஸை நம்ம பார்க்கலாம். வெளிப்புறத்துல இருக்கக்கூடிய டியூரோமேட்டர். வெளிப்புறத்துல இருக்கிறது எப்படி இருக்கணும்? நல்லா தடிமனா இருக்கணும். ஏன்னா எதனா ஒரு அடிபட்டாலோ, எதனா ஒரு நமக்கு அசம்பாவிதம் நடந்தாலோ நம்ம மூளையையும் தலையையும் பாதுகாக்கக்கூடிய அமைப்பா இருக்கணும். அப்ப வெளியே இருக்கிறது எப்படி இருக்கணும்? ரொம்ப தடிமனா இருக்கணும். அதனாலதான் தடிமனான சவ்படலம், திக் ஃபைபர்ஸ் மெம்பரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அதுக்கடுத்து மிடில் இருக்கக்கூடியது சிலந்தி வலை போன்ற அமைப்பா இது இருக்கும். சிலந்தி வலை பின்னல் சவ்படலம் அப்படின்றாங்க, சரிங்களா? அப்ப இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா அதிர்வு தாங்கி, சரிங்களா? நம்மளுடைய பிரெயின் பார்க்கும்பொழுது எதனா ஒரு விஷயத்துல அதிர்றோம், இல்லை எதனா ஒரு இடத்துல குதிக்கிறோம். அப்ப அதிரும் போது அது ஷேக் ஆயிட்டு மூளை எந்த பாதிப்புக்கு உள்ளாக கூடாது இல்லையா? அதனால இந்த மிடில் இருக்கக்கூடிய அரக்னாய்டு உரை பயன்படுது. அப்ப தேர்டா இருக்கக்கூடியது மூளைக்கு பக்கத்துல இருக்கு. ரொம்ப ரஃபா இருந்தா மூளை அதுல பட்டு என்ன ஆயிடும்? அதுவே ஒரு இன்ஜுரியஸ் ஆயிடும். அதனால அது ரொம்ப சாஃப்டா இருக்கணும் உள்ள இருக்கக்கூடியது. அப்போ எப்படி இருக்கணும்? உட்புற பயோமேட்டர் அப்படின்னு சொல்றது அதிக ரத்த நாளங்களை கொண்டதா இருக்கணும். அதே போல சாஃப்ட், அந்த ரொம்ப மோர் சாஃப்ட் வெசல்ஸை கொண்டு இருக்கணும், சரிங்களா? அதாவது எப்படின்னா மிகவும் மெல்லிய படலம் கொண்டது, மிகவும் மெல்லியது, சரிங்களா? அப்போ இந்த சாஃப்டா இருக்கிறதா, இப்ப மொபைல் கூட பார்க்கும்போது அந்த ஸ்கிரீனை துடைக்கிறது ரொம்ப சாஃப்டான கிளாத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மேல இருக்கக்கூடிய கவர்னா கொஞ்சம் ஹார்ட்னஸா, கீழே விழுந்தாலும் இதுவா டயர் கேஸ் நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? அதே சேம் தான். அப்ப என்னது? இது அடிபடாமல் பாதுகாக்கக்கூடியதா இது இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய இன்னர் லேயர். 3 லேயரை பத்தி நம்ம பார்த்தாச்சு. மூளையினுடைய 3 பகுதிகள், முக்கியமா இருக்கக்கூடிய 3 பகுதிகள், 3 மெயின் பார்ட்ஸ் ஆஃப் பிரெயினை பத்தி நம்ம பார்க்க போறோம். என்னென்ன? மனிதனுடைய மூளை 3 பகுதிகளா இருக்கு. 3 மெயின் பார்ட்ஸ் ஆஃப் பிரெயின் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. 4 பிரெயின், மிட் பிரெயின், கடைசியா இருக்கக்கூடியது, சரிங்களா? அந்த பின்மூளை. அப்போ இந்த 3 பிரெயினை பத்தியே தெளிவா பார்க்க போறோம். முன்மூளை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பகுதியில் இருக்கக்கூடியதா இருக்கு. அந்த 4 பிரெயினை பத்தின விஷயங்கள், சரிங்களா? இந்த முன்மூளை, சரிங்களா? இந்த முன்மூளை, இந்த பெருமூளையில இந்த பெருமூளை தான் ஆங்கிலத்துல செரிபரம் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த முன்மூளை பெருமூளை அப்புறம் டயன்செப்லான் ஆகிய ரெண்டால் ஆனது. அதாவது முன்மூளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாமே. இது என்னது? ரெண்டு பகுதிகளால் ஆனது. ஒண்ணு பெருமூளை, மற்றொன்று டயன்செப்லான். இந்த ரெண்டு பகுதிகளை சேர்த்ததுதான் முன்மூளை. இந்த பெருமூளையை பத்தின விஷயங்கள் நம்ம அடுத்து வரக்கூடிய தலைப்புல பார்க்கலாம். டயன்செப்லான் ரெண்டு பகுதிகளை கொண்டுதான் இருக்கும். சரிங்களா? இந்த தலாமஸ், ஹைபோதலாமஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ ரெண்டு விஷயங்களை கொண்டதா இருக்கும். அதை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். அந்த டயன்செப்லான் அப்படின்றது மேற்பகுதிக்கு ஒரு பெயர், கீழ்பகுதிக்கு ஒரு பெயர். மேற்புறப்பது அப்பர் பார்ட்டை தலாமஸ்ன்னு சொல்றாங்க. கீழ்ப்புறத்தை ஹைபோதலாமஸ் சொல்றாங்க. அப்போ டயன்செப்லான் இரண்டு முக்கிய பெரும் பிரிவுகளை பெற்றிருக்கு. ஒன்னு டயன்செப்லான், இன்னொன்னு பார்க்கும் பொழுது தலாமஸ். ஓகேங்களா? பெருமூளை நம்ம ஃபர்ஸ்ட் ஏன் அதை சொல்றோம்னா, பெருமூளை இந்த டயன்செப்லானை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அப்புறம் பெருமூளை ரொம்ப ஷார்ட்டா புரியும். அதனால ஃபர்ஸ்டே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பெருமூளை நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கிறதால அதை நம்ம பார்க்கிறோம். அதாவது மூணுல இரண்டு பகுதி, மூன்று பகுதி இருக்கு அப்படின்னா அதுல இரண்டு பகுதி இந்த பெருமூளை தான். சரிங்களா? இட் இஸ் த லார்ஜஸ்ட் போர்ஷன் ஃபார்மிங் நியர்லி 2/3 ஆஃப் த பிரைன். மூன்றில் இரண்டு பகுதி இந்த பெருமூளையை எடுத்துக்குது. பெருமூளையின் வெளிப்புறம் சாம்பல் நிற பகுதி, கிரே மேட்டர்ஸை கொண்டிருக்கும். சரிங்களா? அந்த செரிபரம், த அவுட் சைட் ஆஃப் த செரிபரம் இந்த கிரே மேட்டர். சரிங்களா? இது பெருமூளையின் புரணி என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? அதாவது செரிபரல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து உட்புறம் வெண்மை நிற பகுதி. நம்முடைய உள்ளம் உட்புறம் எப்ப வெண்மையா தான் இருக்கும் எல்லா மனிதனுக்குமே. சரிங்களா? சோ இன்னர் பார்ட் ஒயிட். அதுக்கடுத்து மடிப்புகள் இருக்கும். இதனுடைய மடிப்புகள் அகடம் கூட நம்ம கணிதத்துல பாக்குற போல மடிப்புகள் இருக்கும். இந்த மடிப்புகள்ல மேல் இருக்கக்கூடிய பகுதி என்ன, கீழ் இருக்கக்கூடிய பகுதி என்ன, ரெண்டுத்துக்கும் பேர் இருக்கும். சரிங்களா? சல்சின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி பார்க்கலாம். கைரி. அப்ப பாருங்க, இவற்றின் மூளையின் மடிப்புகளினுடைய மேடு பகுதி கைரி எனப்படும். மேடு பகுதினாது கைரி. பள்ள பகுதி சல்சி. பள்ளத்துல இப்போ நம்ம புரிதலுக்காக ஒரு சின்ன ஷார்ட்கட் அன்றாடோல்ல சல்லடை எப்படி பள்ளமா இருக்கக்கூடிய பகுதியில் தான் நம்ம எதனா ஒன்றத்தை போட்டு ஜலிப்போம். ஸோ அது மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அப்போ சல்சின்றது பள்ளமா இருக்கக்கூடிய பகுதி. மேடு அப்படின்னா கை. இப்போ எப்படி சொல்றது, ஒருவருடைய கஷ்டத்துல இருக்கும் பொழுதோ இல்லை நம்ம கத்துக் கொடுக்கக்கூடிய குருவோ இல்லை நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு மோட்டிவேஷன் பண்ணக்கூடியவங்களோ நமக்கு நம்ம அடித்தட்டத்துல இருந்து நம்ம கை கொடுத்து காப்பாத்தி தான் நம்மள மேலுக்கு கொண்டு இருப்பாங்க. தாய் தந்தையா இருக்கலாம், யார வேணா இருக்கலாம். அப்போ மேல் அப்படின்னா கயிறி. சரிங்களா? சரி, ஓகே. இந்த பெருமூளை என்னென்னத்துக்கு ரெஸ்பான்சிபிள் ஆகுது? சரிங்களா? சிந்தித்தல், காரணம் அறிதல், நுண்ணறிவு, விழிப்புணர்வு நிலை, நினைவு திறன், கற்பனை திறன், அதான் காரணம் அறிதல் நம்ம சொல்லிட்டோம், மன உறுதி, இவை எல்லாத்துக்குமே இந்த பெருமூளை தான். சப்போஸ் இந்த பெருமூளையில் எதுனா ஃபால்ட் ஆச்சுன்னா இது எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும். சரியா ஞாபகம் இல்லை, சரியா யோசிக்க மாட்டேன்றான், நான் யாருன்னே தெரியல, ஆமா நீ யாரு, சரிங்களா, அது மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் இது. அப்போ ரெஸ்பான்சிபிள் திங்க், இன்டெலிஜென்ஸ், மெமரி எக்ஸெட்ரா, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த பெருமூளை. அதுக்கடுத்து நடுமூளை. இந்த நடுமூளையை நம்ம பார்க்கிறோம். நடுமூளை கார்போரா குவார்டிஜெமினா என்று அழைக்கப்படும் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சரிங்களா? கார்போரா குவார்டிஜெமினா, இட்ஸ் கால்டு கார்போரா குவார்டிஜெமினா. சரிங்களா? இது எதெல்லாம் கண்ட்ரோல் படுத்துது? சப்போஸ் இதுல ஆக்சிடென்டா எதுனா அடிபட்டாதான் பார்வையோ இல்ல கேட்டலோ என்ன பண்ணாது, சரியா வேலை செய்யாது. திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், கண் பார்வை இழந்துட்டு இருப்பாங்க.
திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், காது வந்து கேளாத போயிட்டு இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய சூழல் எந்த மூளையில அடிபடுறதால ஏற்படுது அப்படின்னா நடுமூளை. அதுக்கடுத்து பின்மூளை. பின்மூளை வந்து 3 பகுதிகளை கொண்டது. பின்மூளையில தான் சிறுமூளை இருக்கு, பான்ஸ், முகுளம், இது 3 பகுதியும் கொண்டது. சிறுமூளையை பத்தி பார்க்கலாம். சிறுமூளை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, முன்மூளை அப்படின்னு சொல்லிட்டு 4 பிரைன். அது எப்படி 3ல் 2 பங்கோ அது போல அதுக்கு அடுத்தபடியா நம்ம சொல்லணும்னா பரப்பளவு சைடுல இதுதான் 2வது மிகப்பெரிய பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. செகண்ட் லார்ஜஸ்ட் ஏரியா பிரெயின்ல இருக்கக்கூடியது. இது உடல்ல என்ன படுத்து அப்படின்னா மெயின்டைனிங் த பாடி பேலன்ஸ், உடல் சமநிலையை வந்து இது பேணி பாதுகாக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது இயக்கு தசைகளின் இயக்கத்தை கட்டுப்படுத்தும் எலும்புடன் இணைந்த தசை. சரிங்களா? கோஆர்டினேட், அந்த எலும்புடன் இருக்கக்கூடிய தசைகளை வந்து இது கோஆர்டினேட் பண்ணி அதை சரியான முறையில வழி நடத்தக்கூடியதா இது இருக்கு. அதுக்கடுத்து பான்ஸ், முகுளம், இந்த 2 விஷயத்தையுமே நம்ம சேர்த்து படிச்சுட்டு போறோம். இது எதெல்லாம் கண்ட்ரோல் படுத்துது அப்படின்னா உறக்கம், விழிப்பு, த ஸ்லீப், அந்த வேக்கப் சைக்கிள், இதய துடிப்பு, ஹார்ட் பீட், சரிங்களா, சுவாசம், பிரீத், அதுக்கடுத்து பார்க்கும்போது செரித்தல், சரிங்களா, டைஜஷன். இது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய கண்ட்ரோலிங் சென்டரா இருக்கக்கூடியது தான் இந்த பான்ஸ், முகுளம்னு சொல்லக்கூடிய இந்த பின்முளை. சரிங்களா? சிறுமூளைன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த பான்ஸ், முகுளம், பின்முளையில் இருக்கக்கூடியத இது வந்து கட்டுப்படுத்து. அதுக்கடுத்து தண்டுவடம். மூளையை பத்தி பார்க்கும்போது தண்டுவடத்தையும் பார்க்குறோம். ஏன்னா தண்டுவடம் உடஞ்சிட்டாலும் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து யூரினேஷனோ இல்லை மோஷனோ எதுவுமே தெரியாம போயிடும் அவங்களுக்கு. ஏன்னா மூளைக்கு அடுத்தபடியா அந்த கட்டளை பிறப்பிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு தலையாய பணியை செய்யுது அப்படின்னா இந்த தண்டுவடம், ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லக்கூடியது ஆங்கிலத்துல தண்டுவடம். இந்த தண்டுவடம் அப்படின்றது தண்டுவடத்தினுடைய அடிப்பகுதி, ஸ்பைலம் டெர்மினலே அப்படின்னு சொல்றாங்க. தண்டுவடம் வந்து பேக் போன் இப்படி இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்பைனல் கார்டு, அதனுடைய அடிப்பகுதியை வந்து அது சொல்றாங்க பாட்டம்ஸ். அதுக்கடுத்து இது உடலின் அனிச்சை செயலை கட்டுப்படுத்தும். அனிச்சை செயல், ரெஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அனிச்சை செயல்லாம் என்னது? மூளை தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலோ இல்லை ஓய்வெடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலோ மூளையினுடைய அனுமதியின்றி, அதனுடைய கட்டுப்பாடின்றி தண்டுவடமே கட்டளைகளை பிறப்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிளா நம்ம சூடா இருக்கக்கூடிய பாத்துல கை வச்சுன்னு விடுக்குன்னு வெளியே எடுத்துரும் சடனா. அப்போ மூளையெல்லாம் அவ்வளவு நேரத்துல அந்த சட்டன் ஸ்டேஜில் பண்ணா டக்குன்னு இதுவே எடுத்துரும். அதே போல எதனா தூசி போட்டா டக்குன்னு கண் வெளியே மூடிக்கிறது, எதனா தடைப்பொருள், இது போல நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ இதுதான் அனிச்சை செயல். நம்ம சின்ன குழந்தையிலே நம்ம ஒரு 9வது 8வது அந்த ஸ்டேஜில் நம்ம இதை படிச்சிருக்கோம். மூளை தண்டுவட திரவம். மூளைன்றது அதுவும் ஒரு ஃப்ளூயிட்ல மிதந்துட்டு இருக்கும். அதே ஃப்ளூயிடு தண்டுவட குழல்லையும் இருக்கும். அதான் மூளை தண்டுவட திரவம்னு சொல்றாங்க. வாங்க அதை பத்தி பார்க்கலாம். மூளை சிறப்பு திரவத்தினுள் மிதந்திருக்கிறது. இதுவே மூளை தண்டுவட திரவம் எனப்படும். சரிங்களா? த பிரெயின் இஸ் என்னது சஸ்பெண்டட் இன் எ ஸ்பெஷல் ஃப்ளூயிடு என்வாயன்மெண்ட் கால்ட் என்னது செரிப்ரல் ஃபீனல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்றாங்க. CSF அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளூயிடு தான் இட்ஸ் ஆல்சோ ஃபில் த சென்ட்ரல் கேனல் ஆஃப் த ஸ்பைனல் கார்டு அப்படின்றாங்க. இது வந்து தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய குழலிலும் நிரம்பி இருக்கும். அப்படியே தலையிலிருந்து அந்த மூளையிலிருந்து வரக்கூடிய அந்த பகுதியில அதுவும் நிரம்பி இருக்கும். ஸோ இதுதான் இந்த தண்டுவடத்தினுடைய அமைப்பு. சரிங்களா? ஸோ இந்த நரம்பு மண்டலம், மனித நரம்பு மண்டலம், ஹியூமன் நர்வ் சிஸ்டம்ன்றதுடைய முழு பகுதியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறோம். தேங்க்ஸ்.